என்ன ஹேருக்கு என்ன கலர் பண்ணணும்னு தெரிஞ்சா உங்களை தெரியாதவங்க கூட தெரிஞ்ச மாதிரி ஸ்மைல் பண்ணி தான் பேசுவாங்க. ஹேருக்கு நான் சொல்ற கலர் பண்ணுங்க, பாக்குறவங்க எல்லாம் கேர் ஆயிடுவாங்க. ஸ்ட்ரெயிட், வேவி, கர்லி மூணுத்துக்கும் தனித்தனியா பிளேஸ்மெண்ட் இருக்கு. இதுல யாருக்கு எது பண்ணணும்னு தெரிஞ்சாதான் நீங்க எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கே தெரியும். ஹேர் ஸ்ட்ரெயிட்டா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பிளேஸ்மெண்ட் போடுங்க. செகண்ட் வந்து பிரைட் ஷேடை சூஸ் பண்ணுங்க. ஹேசல் நட் போடுங்க, மஷ்ரூம் ப்ரௌன் போடுங்க, இல்ல கோகோ ப்ரௌன் போடுங்க. இதெல்லாம் ரியல்ல சாப்பிடுறதோட ஹேருக்கு செம்மையா. வேவி ஹேரா இருந்துன்னா யூ ஷுட் டூ ஃப்ரீ ஹேண்ட் டெக்னிக்ஸ். எப்படின்னா உங்க ஹேர் எப்படி ஃபாலோ ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். உங்க ஹேர் ஷேப்பே எஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஷேடு பெர்ஃபெக்டா இருக்கும்னு நான் சொல்றேன். உங்க ஹேர் டோட்டலா மாத்தி நல்லா பாலிவுட் ஹீரோயின் மாதிரி இருப்பீங்க. லாஸ்ட் கேர்லி ஹேர் என்னோட ஃபேவரட் பார்த்துடலாமா? ஸோ இதோட பிளேஸ்மெண்ட் கிட்ட கிட்ட போடாம ஊர்ல இருக்க வீடு மாதிரி எட்ட போடணும். அப்பதான் உங்க கேர்ள்ஸ் டிஃபைனா ஹைலைட்டா தெரியும். ஷேட்ஸ் பாத்தீங்கன்னா வார்ம் கேரமலும் கொஞ்சம் பிளாண்ட் மாதிரி போட்டீங்கனாலே கொஞ்சம் கேர்லி கிரீம் ஆட் பண்ணீங்கன்னா டெப்த்தும் டைமென்ஷனும் சூப்பரா தெரியும்.